வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி குன்னத்தூர் என்ற இடத்துல இருந்து நாங்கள் இப்போ பேசுகிறோம். இங்கே திருமங்கலம் டு தென்காசி தேசிய நெடுஞ்சாலை புதுசாக போட்டு இருக்க பைபாஸ் ரோட்டில் இருக்கோம். நம்ம இந்த ரோட்டில் வந்து இது சாலைக்கு இரண்டு புறங்களும் வாய்க்கால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வாய்க்கால் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம்ன்ற பேரில் திருமங்கலம் தொகுதிக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உதயகுமார் என்பவர் இந்த வாய்க்கால் நீங்க பாப்பீங்க, இந்த வாய்க்காலை அங்க 500 மீட்டருக்கு அளவுக்கு உடைச்சு மண்ணு போட்டு மெத்தி வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இவர் செய்யக்கூடிய வேலையா இதை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இப்ப இந்த மாதிரி மக்கள் விரோத செயல்களை செஞ்சுட்டு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் போய் மக்கள்கிட்ட போய் ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றிட்டு வராரு அவரு. மக்களுக்காக நிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்லுப்பட்டியில மழை காரணமா ஒரு சுவர் விழுந்துருச்சு. அந்த இடத்துல போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி ரோட மறிச்சு போராட்டம் பண்ணி மக்களுக்கு பெரிய இடையூறு விளைவிச்சாரு. ஆனா அவர் இருக்கிற இடத்துலயே இந்த மாதிரி பண்ணலாமா? இது வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்துக்கிட்டு அவர் செய்யக்கூடிய செயலா? முற்றிலுமாக மக்கள் அவருடைய நாடகங்களை யாரும் நம்ப போறது கிடையாது. முழுக்க திருமங்கலம் தொகுதி மக்களை நம்ப வச்சு ஏமாற்றணுன்ற ஒரு நோக்கத்துல இதை பண்ணிட்டு இருக்காரு. இது போல தொடர்ந்து சட்டவிரோத செயல்களை தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. தவிர மக்கள் இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெளிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. திருமங்கலம் தொகுதி மக்கள் ஒருபோதும் உதயகுமாரை ஏத்துக்கிற மாட்டாங்க. திருமங்கலம் மக்கள் வந்து இதை பல முறை வந்து இதை வந்து ஓபன் பண்ணி கொடுங்க அந்த கால்வாயை அவசியம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் இதை கண்டிப்பா வந்து இந்த சட்டவிரோத செயலை மக்கள் திருமங்கலம் தொகுதி மக்கள் கண்டிப்பா அவரை வந்து இதை வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதற்கான பலனை அவர் அதை அனுபவிப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்றத்திற்கும் கிடையாது.